Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச்ல செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துடலாம். செல் சைக்கிள் வரைக்கும் முடிச்சிடலாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் NCERT லைன் பை லைன் பார்க்க போகிறோம். Are you aware that all organisms, even the largest, அது எலிஃபண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது நம்ம largest, start their life from a single cell. இந்த single cell எது சார்? Animals, plants. இந்த single cell எது அப்படின்னா male gamete and female gamete இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி வரக்கூடிய ஒரு செல்லுக்கு பேர் ஜைகோட். ஸோ ஜைகோட்டுங்கிற ஒரு செல்லிலேருந்து தான் நம்மெல்லாம் வந்திருக்கோம். சிங்கிள் செல் ஜைகோட். ஓகேங்களா? மேல் கேமிட் ஹேப்ளாய்ட், ஃபீமேல் கேமிட் ஹேப்ளாய்ட், இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி வர ஜைகோட்டு டிப்ளாய்ட். ஸோ இந்த டிப்ளாய்டு சிங்கிள் செல் ஜைகோட் அப்படிங்கிற ஒரு செல்லிலேருந்து தான் எம்ப்ரியோலேருந்து அப்படியே நம்ம டெவலப் ஆகி வந்திருக்கோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, you may wonder how a single cell then goes on to form such a large organisms. ஸோ இந்த ஒரு ஜைகோட்லேருந்து எப்படி நம்ம இப்படி டெவலப் ஆகி வந்தோம்? யானை மாதிரி பெரிய பெரிய ஆர்கானிசம்லாம் எப்படி வந்துச்சு? இது ஒரு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். Growth and reproduction are characteristics of cells. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. என்ன சார் டிஃபைனிங் கேரக்டர்னு அவன் கொடுக்கல. டிஃபைனிங் கேரக்டர்னா லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம், வேற எந்த ஆர்கானிசத்துக்கும் கிடையாது. இவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஸ்னா எல்லா செல்லுக்கும் இந்த கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஸ் இன்டீட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இன்னும் முழுமையா சொல்லணும் அப்படின்னா, மெய்யாலுமே சொல்லணும் அப்படின்னா, எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லையும் அந்த க்ரோத் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அது யூனிசெல்லுலராக இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலராக இருந்தாலும் சரி. ஆல் செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பை டிவைடிங் இன்டு 2. இங்கே பாருங்க, செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பை டிவைடிங் இன்டு 2. ஒரு செல்லு இப்படி இருக்கு, இந்த செல்லு 2 செல்லாக டிவைட் ஆயிடுச்சுன்னா செல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. வித் ஈச் பேரண்டல் செல் கிவிங் ரைஸ் டு 2 டாட்டர் செல்ஸ் ஈச் டைம் தே டிவைட். ஸோ ஒவ்வொரு தடவை டிவைட் பண்ணும்போதும் பேரண்ட் ஒரு செல்லுலேருந்து 2 டாட்டர் செல்ஸ் வருது. எகெயின் இவங்க பேரண்டாக இருந்தாங்கன்னா இதுலேருந்து 2 டாட்டர் செல் வரும், இதுலேருந்து 2 டாட்டர் செல் வரும். ஓகேங்களா? சரி. Then these newly formed daughter cells can themselves grow and divide. Again இந்த daughter cellsum parent மாதிரி அவங்களும் divide ஆவாங்க, grow ஆகி divide ஆவாங்க, giving rise to new cell population that is formed by growth and division of single parental cells and its progeny. இங்க progeny-னா என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். daughter cellsக்கு இன்னொரு பேர் progeny. ஓகேங்களா? சரியா? பார்த்துக்குங்க. ஸோ சிங்கிள் பேரண்டல் செல் அண்ட் இட்ஸ் ப்ராஜெனி. டாட்டர் செல்ஸ் தான் இங்கே ப்ராஜெனின்னு சொல்லியிருக்காங்க. டாட்டர் செல்ஸ் அண்ட் ப்ராஜெனி ஆர் சேம், யங் ஒன்ஸ்னு அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், such cycles of growth and division allow single cell to form structure consisting of millions of cells. இப்போ நமக்கு ஹேண்டுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், லிவர் இருக்குது, லங்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது, ஐஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் ஃபார்ம் ஆகுது. சிங்கிள் செல்லில் வாங்குறதில்ல. ஸோ இந்த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வரது எங்கேருந்து வருது? இந்த மாதிரி செல் டிவைட் ஆகி தான் வருது. செல் டிவைட் ஆகணும்னா க்ரோத் அண்ட் டிவிஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிளைன்ட் இன் த இன்ட்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் செல் சைக்கிள்னா என்ன சார்? இது ஒரு சைக்கிளிக் ஃபார்மில் நடக்குது. வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து செல்லு, பேரண்டல் செல் இருக்குது, டிவைட் ஆகுது, டாட்டர் செல்ஸ் வருது, திருப்பி டாட்டர் செல்ஸ் பேரண்டல் செல் ஆகுது, டிவைட் ஆகுது, பேரண்டல் செல் வருது, டிவைட் ஆகுது, டாட்டர் செல்ஸ் வருது. ஸோ இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதை சைக்கிள் ஃபார்மில் நடக்குது. அதனால செல் சைக்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, செல் டிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஏன்னா அப்போ தான் க்ரோத்துங்கிற ஒன்றே நடக்கும், ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். During the division of cell, DNA replication and cell growth also takes place. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. செல் டிவிஷன் அப்போ, டிவிஷன் ஆஃப் செல், செல் டிவிஷன் அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, செல் க்ரோ ஆகுது. இன்னும் டெப்த்தாக படிப்போம். எங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, எப்பெல்லாம் செல் க்ரோத் நடக்குது, எப்போ சைமல்டேனியஸாக ரெண்டுமே நடக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஆல் தீஸ் ப்ராசஸஸ், தட் இஸ் cell division, DNA replication and cell growth. இங்க
செல் டிவிஷன் அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் செல் க்ரோத் நடக்குது. ஸோ செல் டிவிஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், செல் க்ரோத், இந்த 3 ப்ராசஸுமே have to take place in coordinated way to ensure correct division and formation of progeny cells containing intact genome. Intact அப்படின்னா முழுமையான, குறைபாடோட ஜீனோம் இருந்துச்சு, டிஎன்ஏ ஃபுல்லாமல் அரைக்குறையாக இருந்துச்சுன்னா அந்த செல் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், டெட் ஆகிடும். ஸோ டிஎன்ஏ எக்ஸாக்ட் காப்பி எடுத்து ஒவ்வொரு டாட்டர் செல்ஸ்குள்ளேயும் போகணும். அப்போ தான் அது வந்து ப்ராப்பர் ஆர்கானிசமாக அந்த செல்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. The sequence of events by which a cell duplicate its genome synthesizes the other constituents. ஓகே, ஜீனோம் அப்படிங்கிறது என்னங்கன்னா இங்கே வந்து இது டிஎன்ஏவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜீனோம் அப்படிங்கிறது டிஎன்ஏ, அவ்வளோதான். சிந்தசிஸ் ஆஃப் அதர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்னா செல் ஆர்கனல்ஸ், கோல்ஜி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், சைட்டோபிளாஸ்டில் இருக்கிறதெல்லாம். ஸோ அதான் அதர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் the cell and eventually divides into 2 daughter cell is termed as cell cycle. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பேரண்டல் செல் இருக்குது. இந்த பேரண்டல் செல்லில் முதல்ல டிஎன்ஏ ஜீனோம் வந்து டிவைட் ஆகுது. அண்ட் தென் அதர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ்னால் சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கனல்ஸ்லாம் டிவைட் ஆகி ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகிறத நம்ம செல் சைக்கிள் அப்படிங்கிறோம். although cell growth in terms of cytoplasmic increase, cell growthங்கிறது cytoplasm increase ஆகிறது, is a continuous process. DNA synthesis occurs only during one specific stage in the cell cycle. அது என்ன ஸ்டேஜ் இன்டர்ஃபேஸில் பார்ப்போம், படிப்போம். ஸோ இந்த இடத்துல நீட்டில் கொஷின் வரும். என்ன சார் கொஷின் வரும்? சைட்டோபிளாஸ்மிக் growth is a continuous one. செல் growthங்கிறது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும், never ever stops. செல் டெட் ஆனால் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஸோ சைட்டோபிளாஸ்மிக் growth இன் செல் சைக்கிள் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் நடக்க போகுது. ஓகே, எஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது பார்ப்போம். த ரெப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ், தட் இஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆயிடுச்சு, are then distributed to daughter nuclei. daughter cellsல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு பேர் daughter nuclei by a complex series events during cell division. These events are themselves under genetic control. So cell division அப்போ DNA replicate ஆகுது, டிஎன்ஏவே தன்னை காப்பி எடுத்துக்குது. டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனே ஜெனட்டிக் கண்ட்ரோல். அதையே அது வந்து கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். அப்போ தான் கரெக்டாக காப்பி எடுக்கும். இல்லைனா எசக ஏதாவது பிழைகள், தவறுகள் ஏற்பட்டுவிடும். ஸோ மிஸ்டேக் ஆகிடும். ஸோ எல்லாமே ஜெனட்டிக் கண்ட்ரோலில் தான் செல் டிவிஷன் அண்ட் தென் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், செல் க்ரோத் எல்லாமே நடக்குது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இட்செல்ஃப் இவங்களே கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. கரெக்டாக ரெப்ளிகேட் ஆகணும். எசக தப்பாக போயிடுச்சுன்னா ஆர்கானிசம் கொலாப்ஸ் ஆகிடும், டெட் ஆகிடும். ஓகே, இல்லைன்னா யானைக்கு பூனை மாதிரி ஒரு ஆர்கானிசம் பிறந்து எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், எவல்யூஷனே பாதிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள் பார்க்கலாம். ஓகே, இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இதை பார்த்துட்டு வருவோம். A typical eukaryotic cell cycle is illustrated by human cells in culture. இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. கல்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெட்ரி பிளேட்லேயோ ஒரு டெஸ்ட் டியூப்லேயோ போட்டு நம்ம பண்ணுறது தான் கல்ச்சர் அப்படிம்போம். ஸோ அதில் ஹியூமன் செல் எப்படி வளருது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, டிவைட் ஆகுது அப்படிங்கிறத. தீஸ் செல்ஸ் டிவைட் ஒன்ஸ் இன் அப்ராக்சிமேட்லி எவ்ரி 24 hours. 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம செல் வந்து டிவைட் ஆகும். ஓகே, however this duration of the cell cycle can vary from organism to organism and also from cell type to cell type. இது என்ன சார், இப்போ ஹியூமனுக்கு 24 மணி நேரம்னா எலிஃபண்ட்டுக்கு 24 மணி நேரம் ஒரு செல் டிவைட் ஆக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பாக்டீரியாவுக்கு அது வேறு டைமாக இருக்கும். ஸோ த டைம் டியூரேஷன் ஆஃப் த செல் டிவிஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அதர் ஆர்கானிசம். அதே மாதிரி ஒரே ஆர்கானிசத்துலேயே செல் டைப் டு செல் டைப் எல்லா செல்லும் டிவைட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில செல்ஸ் வந்து டிவைடே ஆகாது. ஓகே, இப்போது ஈஸ்ட்டுங்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் நடக்கிறதுக்கு 90 நிமிஷம் போதும். 90 மினிட்ஸில் ஒரு ஈஸ்ட்டு 2 ஈஸ்ட்டாக டிவைட் ஆகிடுது. ஓகே, த செல் சைக்கிள் இஸ் டிவைடட் இன்டு 2 பேசிக் ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்ஃபேஸ். இன்டர்னாலே பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். பிட்வீன், எதுக்கு பிட்வீன் பார்ப்போம். எம் ஃபேஸ், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் mitosis phase. ஓகேங்களா, the M phase represents the phase when the actual cell division or mitosis occur. mitosisங்கிறது cell division தான். and the interphase represents the phase between, internal between two successive M phase. இப்போ பாருங்க, இங்கே ஒரு M phase இருக்கா, சரி,
எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன வருது, இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கிறது இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் இது எல்லாமே இன்டர்ஃபேஸ்க்கு அடுத்து என்ன வருது, எம் ஃபேஸ் அண்ட் தென் இன்டர்ஃபேஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு எம் ஃபேஸு, இது ஒரு எம் ஃபேஸ்னால் ரெண்டு எம் ஃபேஸ்க்கு இடையில வரதுனால இதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ்னு வச்சுட்டாங்க. ரெண்டு மைட்டாசிஸ்க்கு இடையில வரதுனால இன்டர்ஃபேஸ். திருப்பி அடுத்து ஒரு எம் ஃபேஸ் தான் வரும். ஸோ ரெண்டு மைட்டாசிஸ்க்கு இடையில, செகண்ட் அண்ட் தேர்ட் மைட்டாசிஸ்க்கு இடையில ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு மைட்டாசிஸ்க்கு இடையில வரதுனால அந்த ஃபேஸ்க்கு பேர் இன்டர்ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸ், ரெண்டு ஃபேஸ் இருக்குது. ஸோ எம் ஃபேஸ்னால் மைட்டாசிஸ். It is significant to note that the 24-hour average duration of cell cycle in human cell division proper last only about an hour. இங்கே செல் டிவிஷன் ப்ராப்பர்னா என்ன சார், இந்த எம் ஃபேஸ் தான் ஆக்சுவல் செல் டிவிஷன் தான் செல் டிவிஷன் ப்ராப்பர் அப்படிங்கிறாங்க. இது ஹியூமனில் 1 hour தான், ஹியூமனுக்கு மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது ஈஸ்ட்னா 90 minutesனா இது மேபி 9 minutes 10 minutes அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் 95% ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் த செல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான். 95% ஆஃப் த செல் டிவிஷன் 23 ஹவர்ஸுக்கு மேலே என்ன தான் நடக்க போகுது, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் நடக்க போகுது. சரி, இன்டர்ஃபேஸோட ஸ்டேஜஸ் என்ன பார்க்கலாம். இங்கேயே பார்த்துங்க, இன்டர்ஃபேஸில் G1 ஃபேஸ், எஸ் ஃபேஸ், G2 ஃபேஸ்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு G1, செகண்ட் எஸ், தேர்ட் தான் G2, அதுக்கப்புறம் எம் ஃபேஸ் வருது. ஓகேங்களா? சரி, இதுக்கு இடையில G0ன்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் the M phase starts with nuclear division. This is very important. Nuclear division தான் ஃபஸ்ட்டு நடக்குது மைட்டாசிஸில், corresponding to the separation of daughter chromosomes. correspondingனா அந்த சேம் டைமில். இதுக்கு பேர் நியூக்ளியர் டிவிஷனுக்கு பேர் கேரியோகைனசிஸ். ஏன் கேரியோனா நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறதுனால இதுக்கு பேர் கேரியோகைனசிஸ். கைனசிஸ்னா டிவிஷன் அண்ட் யூஸ்வலி ends with the division of cytoplasm. cytoplasm, கைனசிஸ்னா division of cytoplasm. So M phase starts with nuclear division and ends with cytokinesis. So M phase ரெண்டா பிரிக்கிறோம். M phase ரெண்டா பிரிக்கிறோம். நியூக்ளியர் டிவிஷன், இதுக்கு பேர் கேரியோகைனசிஸ் அண்ட் தென் cytokinesis, cytoplasmic division. ஓகேங்களா? சரி, division of cytoplasm. The interface though called the resting phase. நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்ம நைட் தூங்குறோம்ல, அது ரெஸ்ட் எடுக்கிறோன்னு தான் அர்த்தம். எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோன்னா, உழைச்சி கஷ்டப்பட்டோம்ல, அதுக்கு டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கல, அடுத்த நாள் திருப்பியும் நம்ம ஒர்க் பண்ணணும், அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறோம். அந்த மாதிரி இது ரெஸ்டிங் ஃபேஸாக இருந்தாலுமே கூட இட் இஸ் த டைம் டியூரிங் விச் த செல் இஸ் ப்ரிப்பேரிங். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது எதுக்கு, அடுத்த நாளைக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ப்ரிப்பேரிங் ஃபார் டிவிஷன் பை அண்டர்கோயிங் போத் செல் க்ரோத், DNA ரெப்ளிகேஷன் இன் அன் ஆர்டர்லி மேனர். ஸோ இன்டர்ஃபேஸில் செல் க்ரோத்தும் நடக்குது, DNA ரெப்ளிகேஷனும் நடக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, த இன்டர்ஃபேஸ் இஸ் டிவைடட் இன்டு 3 further phases. G1 phase, S phase, G2 phase. Gக்கு ஃபுல் ஃபார்ம் கேப், எஸ்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் சிந்தசிஸ்னா ஏதோ ஒன்று உருவாக போகுது, DNA தான், ஒரு DNA 2 DNA ஆக போகுது. G2னா கேப் 2, கேப்பை தான் ஜின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் பிக்சர் கூட பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த எம் ஃபேஸு, இது இன்டர்ஃபேஸில் G1, S, G2 ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு இந்த வயலட் கலரில் இது வரைக்கும் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் இருக்குல்ல, அது வந்து நியூக்ளியர் டிவிஷன். சைட்டோகைனசிஸ்ங்கிறது டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எம் ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் G1 ஃபேஸ், அதாவது இன்டர்ஃபேஸில் G1 phase corresponds to the என்னெல்லாம் அங்கே நடக்குது, இன்டர்வல் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் இனிஷியேஷன் ஆஃப் DNA ரெப்ளிகேஷன். இது நீட்டில் கேட்கக்கூடிய கொஷின், வெரி இம்பார்ட்டண்ட். G1 எதுக்கும் இடையில நடக்குது சார். இங்கே பாருங்கள், G1 வந்து மைட்டாசிஸ், எம் ஃபேஸ் இருக்கா, இதுக்கும் எஸ் ஃபேஸ்க்கும் நடுவில் நடக்குது. எஸ் ஃபேஸில் தான் DNA ரெப்ளிகேஷன் நடக்கும். DNA ரெப்ளிகேஷன் எஸ் ஃபேஸில் நடக்கிறதுனால அவங்க என்ன கொடுத்துட்டாங்க NCERT லைனில், எம் ஃபேஸ்க்கும் DNA ரெப்ளிகேஷனுக்கு இடையில G1 இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ DNA ரெப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்க்கக்கூடாது. DNA ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் எஸ் ஃபேஸ். ஸோ எஸ் ஃபேஸ் அண்ட் உங்களுக்கு மைட்டாசிஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில உங்களுக்கு என்ன நடக்குது, கேப் 1 நடக்குது.
G1. During G1 phase என்னெல்லாம் நடக்குது? The cell is metabolically active. Protein synthesis நடக்கும், RNA synthesis நடக்கும், எல்லா synthesisம் நடக்கும். அதான் metabolically active and continuously grows but does not replicate its DNA. Gap 1ல DNA replicate ஆகாது. மற்ற எல்லாமே synthesis ஆகும். Protein synthesis எல்லாம் நடக்கும். ஆனால் DNA synthesis நடக்காது. அதோட முடிஞ்சு போச்சு. G1 அப்படிங்கிறது metabolically active. DNA replicate ஆகாது. வேலை முடிஞ்சு. S or synthesis phase marks the period during which DNA synthesis or replication takes place. DNA replication or DNA synthesis னு அர்த்தம். DNA replication takes place. During this time, the amount of DNA per cell doubles. நல்லா பாருங்க, amount of DNA double ஆகுது. இந்த இடத்துல நீட் கொஷின் உண்டு. நீட் கொஷின் இந்த இடத்துல உண்டு. என்னன்னு சொல்றேன் பார்த்துக்குங்க. The initial amount of DNA is denoted as 2C. Volume of DNA ன்னு சொல்லுவாங்க. DNA வந்து கேப் 1ல 2Cல இருந்துச்சு. சிந்தசிஸ் ஸ்பேஸில் ரெப்ளிகேட் ஆகிட்டதுனால இங்கே 4C அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 2Cங்கிறது DNA அமௌண்ட்டு டபுள் ஆயிடுச்சு. அப்போ 2C என்னவாகுது? 4C. டபுள் ஆகிறதுக்கு முன்னாடி 2Cன்னு டினோட் பண்ணும். டபுள் ஆனதுக்கப்புறம் 4C ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. However, there is no increase in the chromosome number. குரோமோசோம் நம்பரில் சேஞ்ச் வரல. அதாவது என்கிட்ட 4 பேக் இருக்குது. 4 பேக்கில் ஒவ்வொரு பேக்லேயும் 5 5 5 5 துணி வச்சுருக்கேன். 4 பேக்குக்குள்ளே இப்போ 10 10 10 10 துணி வச்சுருக்கேன். 20 துணியாக இருந்தது, இப்போ 40 துணி ஆயிடுச்சு. ஆனால் பேக்கோட எண்ணிக்கை 4 தான் இருக்குது. அதுக்குள்ளேயே வச்சு திணிச்சிருக்கேன். அந்த பேக்கை தான் இங்கே குரோமோசோம்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் குரோமோசோமில் சேஞ்ச் வரல. ஆனால் டிஎன்ஏ கண்டென்ட் மட்டும் ஒவ்வொரு குரோமோசோம்குள்ளேயும் என்ன ஆயிடுச்சுங்க? டபுள் ஆயிடுச்சு. டோன்ட் ஃபர்கெட். ஓகே. இஃப் the cell had diploid or 2n number of chromosome at G1, even after a phase, the number of chromosome remains the same, that is 2n. diploid தான். இதை தான் நீட்டில் கேட்பாங்கன்னு சொல்கிறோம். G1 ஃபேஸில் 2C இருந்த DNA S ஃபேஸில் 4C ஆகுது. G2லையும் 4C இருக்குது. பட் குரோமோசோம் நம்பர் எங்கே பார்த்தாலும், அதாவது மைட்டாசிஸ் இன்டர்ஃபேஸில் எல்லா இடத்துலையும் 2n மட்டும்தான் இருக்கும். மைட்டாசிஸில், மியாசிஸ் கிடையாது, மைட்டாசிஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. இன் அனிமல் செல்ஸ்க்கு ஏன் சார் தனியாக கொடுத்துருக்காங்க? செல் டிவிஷனில் பாருங்கள். டியூரிங் எஸ் ஃபேஸ் DNA ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் இன் த நியூக்ளியஸ். ஓகே, அதுதான் பிளான்ட்லேயும் நடக்கும். பட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் பாயிண்ட் இருக்குது. கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். Centriole duplicates in the cytoplasm. Centriole cytoplasmத்தில் duplicate ஆகுது. Not in the nucleus. DNA replication நியூக்ளியஸில் நடக்குது. Centrioles வந்து அனிமல் செல்ஸில் சைட்டோபிளாசத்தில் இருக்கும். பட் பிளான்ட் செல்ஸில் இருக்காது. டோன்ட் ஃபர்கெட் த செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் படிச்சிருப்போம். சென்ட்ரியோல்ங்கிற மெம்பரேன் இல்லாத ஆர்கனல் உங்களுக்கு பிளான்ட்ஸில் ஆப்சண்ட், பட் அனிமல்ஸில் மட்டும் இருக்குது. அது சைட்டோபிளாசத்தில் டிவைட் ஆகிறது நடக்கிறது. எப்போ? எஸ் ஸ்பேஸில் அனிமல்ஸில். பிளான்ட்ஸில் நடக்காது. ஏன் பிளான்ட்ஸில் சென்ட்ரியோல் கிடையாது? During the G2 phase, இப்போ G2 வந்துட்டாங்க. Proteins are synthesized in preparation for mitosis while cell growth continues. ஸோ மைட்டாசிஸ்க்கு வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன்லாம் நடக்கணும்ல, அதெல்லாம் ப்ரோட்டீனால் ஆனது தான். ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்லாம் G2 ஃபேஸில் சிந்தசிஸ் ஆகும். அப்போ தான் மைட்டாசிஸ்க்கு செல் வந்து தயாராகும். இப்போது எஸ் ஸ்பேஸுக்கு இவ்வளோ சொல்லிட்டு இங்கேயும் அனிமலுக்கு 2 லைன் சொல்லிட்டு ஒரு லைனில் என்ன சொல்லிட்டாங்க? G2வும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ G1 மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், DNA சிந்தசிஸ் ஆகலை. எஸ் ஃபேஸ் DNA ரெப்ளிகேட் ஆனிச்சு. DNA ரெப்ளிகேட் ஆனால் அமௌண்ட் ஆஃப் DNA 2Cங்கிறது 4Cயாக மாறுது. பட் குரோமோசோம் நம்பரில் சேஞ்ச் வரல. குரோமோசோம் மைட்டாசிஸில் எல்லா இடத்துலையும் 2n தான் இருக்குது. தென் நம்மளோட அனிமல் செல்ஸில் சைட்டோபிளாசத்தில் இன்டர்ஃபேஸ் எஸ் ஃபேஸில் நியூக்ளியஸ்குள்ளே DNA ரெப்ளிகேட் ஆகிற அதே சமயத்தில் சைட்டோபிளாசத்தில் சென்ட்ரியோல் டிவைட் ஆகுது அனிமல் செல்லாக இருந்தால். சரி, G2 ஃபேஸில் மைட்டாசிஸ் செல் டிவிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தேவையான அத்தனை ப்ரோட்டீன் சிந்தசிஸும் நடக்குது. தென் செல் க்ரோத் கண்டினியூ ஆகுது. சம் செல்ஸ் இன் த அடல்ட் அனிமல்ஸ் do not appear to exhibit division. நம்ம பாடியிலே சில செல் டிவைட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் செல்ஸ். ஸோ ஹார்ட் செல் மட்டும் டிவைட் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. வந்தாலும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு திருப்பி க்ரோ ஆகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ஹார்ட் செல் வில் நாட் டிவைட். ஓகே. தென்
many other cells divide only occasionally. நிறைய செல்ஸ் வந்து தேவைன்னா மட்டும்தான் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது அடிபட்டுருச்சு, காயம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம், அந்த காயம் சரியாயிடுச்சு. எப்படி அந்த இடத்துல தேவையான சமயத்தில் செல் டிவைட், ரிப்பேர்க்காக செல் டிவைட் ஆனிச்சு. மற்ற சமயத்துலாம் செல் டிவைட் ஆகலை. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆஸ் நீடட் டு ரீப்ளேஸ் செல்ஸ், டெட் செல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, செல்ஸ் தட் ஹாவ் பின் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி ஆர் செல் டெத். ஸோ செல் டெத்னாலேயோ காயப்பட்டதுனாலையோ நமக்கு காயம் வந்துருச்சு இல்லையா, அந்த இடத்துல நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும் தேவையான சமயத்தில். அவ்வளவுதான். தீஸ் செல்ஸ் தட் டு நாட் டிவைட் ஃபர்தர் எக்ஸிட் G1 ஃபேஸ். இது நீட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான், நல்லா பார்த்துக்குங்க. எந்த ஃபேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகுதுன்னு ஒரு தடவை கேட்டாங்க. எல்லாரும் மைட்டாசிஸ்லேருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்சிஆர்டி லைனில் என்ன இருக்குது? G1 ஃபேஸ். ஸோ G0 ஃபேஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா செல் வந்து G1லேருந்து எக்ஸிட் ஆகணும். இந்த லைனை பிடிச்சி தான் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்குங்க. 2020 வந்த கொஷின். டு என்டர் அன் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் கால்டு கொஷன் ஸ்டேஜ் G0 ஆஃப் த செல் சைக்கிள். ஸோ G0 ஸ்டேஜ், கொஷன் ஸ்டேஜ்குள்ளே ஒரு செல் வரணும்னா அது G1 ஃபேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகணும். ஓகே. செல்ஸ் இன் திஸ் ஸ்டேஜ் ரிமைன்ஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். மெட்டபாலிக்கலி ஆக்டிவ்னா அந்த செல் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணும் G0ல. பட் நோ லாங்கர் ப்ராலிஃபரேட். ப்ராலிஃபரேட்னா என்ன அர்த்தம்னா டிவைட். ஸோ நோ லாங்கர் டிவைட் ஆகாது. ப்ராலிஃபரேட்னா டிவைட் ஆகுது. அன்லெஸ் கால்ட் ஆன் டு டூ ஸோ டிபெண்டிங் ஆன் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். தேவைப்பட்டால் டிவைட் ஆகலாம், தேவையில்லாமல் அது டிவைட் ஆகாது. யார்? G0ல என்ட்ரான செல். G0 கொஷன் ஸ்டேஜுக்கு, கொஷன்னா உறக்க நிலை அப்படின்னு அர்த்தம். உறக்கமாக இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் அங்கே வந்து என்ன தான் இருக்க போகுது? மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக தான் இருக்க போகுது. அது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன் மற்றதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான். ரெஸ்பிரேஷன் நடக்கும் மைட்டோகாண்ட்ரியாவில். மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக தான் இருக்கும். இன் அனிமல்ஸ், mitotic cell division is only seen in diploid somatic cells. அனிமல்ஸில் mitotic cell division வந்து diploid somatic cells, body cellsனு அர்த்தம். somatic cells அப்படின்னா body cells அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதில் மட்டும்தான் மைட்டாசிஸ் நடக்க போகுது. ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், பாடி செல்ஸ்க்கு ஆப்போசிட், somatic செல்ஸ்க்கு ஆப்போசிட் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அங்கே மியாசிஸ் நடக்கும். சரி. however there are few exception to these where haploid cells divide by mitosis. For example, male honey bees. ஹேப்ளாய்ட் செல் வந்து மைட்டாசிஸில் போகிறது மேல் ஹனிபி எக்ஸாம்பிள் பார்த்துங்க, நீட்டில் கேட்பாங்க. எகெயின்ஸ்ட் திஸ் the plants can show mitotic divisions in both haploid and diploid cells. From your recollection of examples of alternation of generation in plants, chapter 3 plant kingdomல படிச்சிருப்போம். haplontic, diplontic, haploid, diploid, sporophytic generation, gametophytic generationலாம். Identify plant species and stages at which mitosis is seen in haploid cells. haploid cellsல mitosis எங்கே நடக்கும்? algae, bryophytes and pteridophytes. இதிலெல்லாம் உங்களுக்கு haploid cellsல mitosis நடக்கும். எதில்? கேமிட்டோஃபைட்டில். ஓகேங்களா? ஈவன் கேமிட்டோஃபைட்டில் நடக்கும். ஈவன் ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் அதுலேயும் நடக்கும். ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்லேயும் நடக்கும். இந்த போலன் கிரைன் மைக்ரோஸ்போர்னு படிச்சிருப்போம். அது வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்தால் மைக்ரோஸ்போர் 2 செல் ஸ்டேஜ். அந்த போலன் கிரைன் வந்து என்ன ஆகும்? வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்லாம் மாறும். அது எல்லாமே ஹேப்ளாய்ட் தான். ஸோ அதனால தான். ஓகே. இப்போது இதில் 2 பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நீட் கொஷின் கேட்கலாம். How do plants and animals continue to grow all their lives? Mitotic cell division, cell cycle அது மூலியமா. ஓகேங்களா? மைட்டாசிஸ், MITனா மைட்டாசிஸ் ஞாபகம் வச்சுங்க. Do all cells in plant cell divides all the time? இல்லை. ஜைலத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், xylem fibers, tracheids, vessels எல்லாம் டிவைட் ஆகாது. ஓகே. Do you think all cells continue to divide in all plants and animals? No. Can you tell the name and the location of the tissue having cells that divide all their life in higher plants? Apical meristem டிப்பில் இருக்குது. வாஸ்குலார் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் வாஸ்குலார் பண்டில்ஸில் இருக்குது. ஸோ இந்த மெரிஸ்டம்லாம் கண்டினியூவாக டிவைட் ஆகும். Do animals have similar meristematic tissue? No. அனிமல்ஸில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. You have studied mitosis in onion root tips in 10th class இல்லையா? It has 16 chromosomes in each cell. Can you tell how many chromosomes will be in G1 phase? G1 phaseல 16
அண்ட் எஸ் ஃபேஸில் நம்பர் ஆஃப் குரோமோசோம் மாறாது 16, எம் ஃபேஸில் 16 குரோமோசோம். எங்கே கேட்டாலும் 16 குரோமோசோம் தான், மறந்துடாதீங்க. ஆல்சோ வாட் வில் பி த டிஎன்ஏ கண்டென்ட் ஆஃப் த செல்ஸ் இன் G1, S and G2. G1ல 2C, Sல 4C, G2ல 4C, மறந்துடாதீங்க. And the content after M phase is 2C, yes. M phase முடிஞ்சிருச்சுன்னா G1 வரும், இல்லைனா G0 வரும். அதில் 2C கண்டென்ட் தான் டிஎன்ஏ இருக்கும். இதுக்கு எஸ் ஆன்சர். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் எம் ஃபேஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வி ஹேவ் அனதர் சேனல், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் கிளாஸ் 9 and 10. நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சேனல்லையே அதர் சேனல்ஸில் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் 9 and 10 இருக்கும். உங்கள் குழந்தைங்க, உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கெலாம் அதை சஜஸ்ட் பண்ணி அந்த சேனல் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக 9th 10th படிக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். டேக் கேர். தேங்க்யூ. See you all.